Wedding எனும் திருமணம் Season 2 powered by Palm Beach Restaurant, co-presented by Nakshatra Hall and Om Creatives. Hello, hi, vanakkam and welcome to Libara Place Wedding and Thirumanam powered by Palm Beach Restaurant, co-presented by Nakshatra Hall and Om Creatives. ஓகே, இன்னைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறது உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான ஒரு செக்மெண்ட்டாக இருக்க போகுது. ஏனென்றால் நாங்கள் நிறைய இந்த மாதிரி லவ் ஸ்டோரிஸ் அண்ட் லவ் மேரேஜஸ் இதுகளை தான் நாங்கள் இந்த மேடையில் மோஸ்ட் ஆஃப் த டைம் பேசியிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நாங்கள் பேச இருக்கிறது ஒரு ப்ரொபோசல் வெட்டிங். இந்த ப்ரொபோசல் வெட்டிங் ஓகே, இதில் என்ன வித்தியாசம் இருக்குது, அது சாதாரணமாக இப்போ எல்லாருமே பண்ணுறாங்க தானே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு விளங்குது. எஸ், யூ ஆர் ரைட். ஆனால் இதில் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஏன்னு சொன்னால், யூகேல செட்டில் ஆன ஒருத்தர் இலங்கையிலேயே பிறந்து வளர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையில முழு நாளையுமே இலங்கையிலேயே மட்டுமே ஸ்பெண்ட் பண்ண ஒருத்தர், இவங்க ரெண்டு பேரும் ஒரு ப்ரொபோசல் மேரேஜ் மூலமா இணைஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அது இவங்க இணைஞ்ச விதம் ஒரு வித்தியாசமானதும் சுவாரஸ்யமானதுமான ஒரு விதம். அது என்ன விதம் அப்படின்றத நான் சொல்லி நீங்க கேட்கறத விட அது அவங்ககிட்டே இருந்து நாங்க கேட்டுக்கொண்டு அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன். எஸ், ஸோ நாங்க உடனே நிகழ்ச்சிக்கு போயிடலாம். எனக்கு வெயிட் பண்ணவே முடியாது. அவங்கள கூப்பிட்டு இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி எல்லாம் நான் கேட்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். Yes, so without any further delay, I'm really happy to welcome the newly married couple, Lakshin and Swarna, to Wedding and Thirumanam show. Okay, welcome to our show and எங்களுக்கு உங்களுடைய கல்யாண வாழ்த்துக்கள். ஹாப்பி மேரிட் லைஃப். நன்றி. இப்போ எவ்வளவு நாள் ஆச்சு கல்யாணம் நடந்து? 2 months. ஸோ 2 months தான் ஆயிருக்குது. ஸோ அப்படியே பிராண்ட் நியூவான ஒரு புதுமான தம்பதிகளை நாங்கள் கூட்டிட்டு வந்திருக்கிறோம். நான் இந்த இன்ட்ரடக்ஷன்லேயே சொன்னேன், நான் இன்னைக்கு வர போகிற கெஸ்ட் இன்னொரு வித்தியாசமான ஒரு ஃப்ளேவரை இந்த ஷோக்கு கொண்டு வர போகிறாங்க இன்னைக்குன்னு சொல்லி, அது என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ லக்ஷன், இது அரேஞ்ச் மேரேஜ். ஓகே, ஸோ இப்போவே எங்களுடைய நேயர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் நான் இன்ட்ரடக்ஷனில் சொன்னேன், நான் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னும் ஒரு ஃப்ளேவரை எங்களோட ஷோக்கு கொண்டு வர போகிறாங்க இன்னைக்கு இந்த கப்பல்னு சொல்லி. ஏன்னு சொன்னால், நாங்கள் இவ்வளோ நாளும் லவ் மேரேஜை பற்றி தான் நிறைய இந்த ஷோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஒரு ப்ரொபோசல் மேரேஜ் பற்றி டிஸ்கஸ் பண்ணது குறைவு தான். அதுவும் உங்களோட ப்ரொபோசல் கொஞ்சம் வித்தியாசமான ப்ரொபோசல். அதை நான் சொல்கிறத விட நீங்கள் சொல்லி எங்களுடைய நேயர்கள் கேட்டால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ சொல்லுங்கள். பேசிக்கலி நான் எனக்கு கொஞ்சம் தமிழ்மண் பட்ட பொம்பளையை கல்யாணம் சின்னலேருந்து ஒரு ஆசை. எங்கள் அம்மாவை பார்த்தோ நான் வாழ்ந்த சூழ்நிலையை பார்த்து அந்த அடிப்படையில் அம்மாட்ட நான் சொன்னது ஜஃப்னாவில் ஒரு புகையில கல்யாணம். அதுமாதிரி அங்கத்தைய கலாச்சாரத்தோட அங்கத்தைய ஒரு பேஸ் ஒரு ப்ராப்பர் தமிழ் ஒரு கலாச்சார அடிப்படையில் கல்யாணத்தை கட்டணும்னு ஆசைப்பட்டேன். அந்த அடிப்படையில் அம்மாவும் தேடினான் ஒரு கேர்ளை. அப்போ எங்களுக்கு தூரத்து சொந்தம் தான் இவன். ஆளும் தூரம் இல்லை, ஓரளவுக்கு தூரம் சொந்தம் அப்பா அடிப்படையில். அந்த அடியில் கான்டாக்ட்ஸ் கிடைச்சது. நாங்கள் ஃபர்ஸ்ட் அலைன் அந்த எங்களோட முறைப்படி எல்லாம் போய் பார்ப்போம். நம்ம சார்ட் பார்த்து ஃபேமிலியோட கதைச்சு கடைசியாக தான் பார்க்க விட்டுச்சுன்னா இவக்கு என்னோட கதைக்க விட்டு ஆண்டு தான் தெரியும் ஒரு போயை பார்த்துருக்கேன்டோ என்னவோ அவருக்கு சொல்லல கடைசி. அந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பட்டான குடும்பத்துல இருந்து வந்துருக்கீங்களா? கேம்ல காட்டுறோம். அப்ப அவங்க உடனே அந்த டைம் ரெடி பண்ண கூட இல்லை, வெளிக்கிட கூட இல்லை. ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டா நாங்க கேட்டோம், காட்டுச்சினோம். உடனே அவரோட விருப்பத்தை அதிலேயே கேட்டு அதிலேயே சொன்னாங்க. முதலே சொல்லி ப்ரிப்பேர் பண்ணல. ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். சோ நீங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ஸ்ரீலங்கா? ஸ்ரீலங்கா. ஓகே, இப்போ யூகேக்கு வந்தப்போ எவ்வளவு காலம்? 1 month ஆகுது. ஜனவரி 1 வந்தவா நியூ இயருக்கு. ஓ காட்,
அந்த லைஃப் சேஞ்சிங் உங்களுக்கு யூகே பிடிச்சிருக்கா? கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ரீலங்கா மாதிரி வராது. பிடிச்சிருக்கிறது யாருக்காக கேட்டீங்கன்னா எனக்கான்னு சொல்லுவா. அது அவதான் சொல்லணும். அது நீங்களே சொல்லி கொடுத்து வந்தோடனே கேட்டேன் நான் யூகே பிடிச்சிருக்காண்டு. ஓகே கொஞ்சம்னு சொன்னா. அப்ப நாங்க அந்த கொஞ்சம் ஏனண்டு கணக்க பிடிக்கலையாண்டு. அவ சொன்னா யூகே பிடிக்கல, இங்க இருக்கிறதால யூகே பிடிச்சிருக்கு, அதால கொஞ்சம். ஓ, அதாவது கணவன் இருக்கிற இடத்துல தானே மனைவி இருக்கணும். அவங்க சொல்றது சரிதானே. நீங்க தானே கேட்டீங்க எனக்கு வந்து தமிழ் பண்பாடு கலாச்சாரம் இந்த கட்டுப்பாடான ஒரு பெண்ணை தான் நான் தேடிட்டு இருந்தேன். சோ கணவன் இருக்கிற இடம் தான் மனைவிக்கு சொர்க்கம். சோ அதான் வந்திருக்காங்க. அது உண்மைதானா? சரி, அவ சொன்ன விஷயம் சரி. எனக்கு என்ன அதிர்ச்சியாண்டா, கூடவே பழகின 25 வருஷமா பழத்த அம்மா அப்பா தம்பி இவ எனக்கு சரி கவலை. இப்ப இவ அங்க வர முதல்ல நான் ஃபீல் பண்ணேன் கவலைப்பட போறாவே. எனக்கு இங்க ஓகே, அம்மா ஃபேமிலி எல்லாம் இங்க, இவட ஃபேமிலி இவட லைஃப் அங்கதான், வீட்டுல தான் கூட இருப்பா. இவனுக்கு எனக்கு சின்ன கதை. அப்ப நான் கேட்டுனாடி போன்லயே கேட்டுனான், நீங்க உடனே வர போறீங்களா? ஏன்னா இப்பத்திய முறைப்படி 1 மாசத்துக்குள்ள கட்டாயம் வந்தே ஆகணும், சாய்ஸ் இல்ல. அப்ப நான் கேட்டு லேட்டஸ்டா போட்டுட்டான். இல்ல என்ன உங்களை கட்டாயம் உங்களை பாக்கணுமா இல்ல வர போறேன்னு சொல்றா. ஆனா எனக்கு தெரியும் என்ற மிஸ் பண்ணுவான்னு. நோ சாய்ஸ், வேற தானே வேணும். ஐ நோ, பட் அதுவும் உலகத்திலேயே இருக்கிற கொடுமையிலும் கொடுமை என்ன தெரியுமா? கல்யாணம் பண்ணிட்டு அந்த கல்யாணம் பண்ண மனைவிய என்ன சொல்றது, ஒரு கொஞ்ச காலத்துக்குள்ளே விட்டு பிரியுற அந்த பிரிவு வந்து அது அந்த உணர்ச்சி பெயின்ஃபுல் வந்து கொஞ்சம் ஒரு 1 month 1.5 வந்து எங்களுக்கு விசா ப்ரோசஸ் ஆயிடுது. குயிக் தான் எங்களுக்கு. ஸ்டில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் செக் பண்ணுவோம் டாக்குமெண்ட்ஸ் வந்திருக்கா இல்லையா, என்ன நடக்குது, ப்ரோசஸ் எப்படி போகுதாண்டு. எங்களுடைய ப்ரோசஸ் வந்து கொஞ்சம் டஃப். இப்போ தற்சமயம் உள்ள ப்ரோசஸ் கொஞ்சம் கஷ்டம் தான், இல்லையா இல்லை. நாங்கள் டாக்குமெண்ட் சரியா கொடுத்தாலும் நாங்கள் வெயிட் பண்ணாங்க டெய்லி. எங்களுக்கு தெரியும் அது 2 early ஆண்டு. உண்மையிலேயே அது 3 months ஆக வேண்டிய ப்ரோசஸ் எங்களுக்கு 1.5 மாசத்துல வந்துட்டது. நாங்கள் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து தேர்ட் வலிக்கிட்டோம், ஏதாவது அப்டேட் வருமாண்டு அடிச்சு கால் பண்றது, சரியான காம்ப்ளிகேட் இந்த மேட்டர். ஆனா கடைசியில் கிடைச்சாண்டு நான் கழிச்சு வந்துருக்கீங்களா மெசேஜே வருது. மற்றது இன்னொரு விஷயம் எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை என்னன்னு சொன்னா, நாங்கள் கும்புற கடவுள் எங்க எல்லா விஷயத்திலயும் ஒரு ஒற்றுமை ஒன்று இருக்குது. அப்ப எங்களை இப்ப விசா கிடைச்சாண்டு கூட நான் கடவுளை கும்பிடுங்கன்னு சொல்லி கும்பிட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ள அது சென்டிமெண்ட்ல சொல்றேன். விசா வந்து சொல்றோம் அதே நாள் சேம் டே. ஸோ உங்களோட இந்த ஸ்டோரியை கேட்கும் போது எனக்கு வந்து ஒரு ப்ரொபோசல் மேரேஜ்ல கூட இந்த அளவுக்கு லவ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கெமிஸ்ட்ரி வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது உண்மையிலேயே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சீரியஸ்லி எல்லாரும் சொல்லுவாங்க இல்ல இல்ல ப்ரொபோசல் மேரேஜ்ல தான் உண்மையிலேயே ஒரு ரியல் லவ் இருக்கு அப்படின்றது. அதை நீங்க ஃபீல் பண்றீங்களா? கண்டிப்பா உண்மைதான். இந்த ப்ரொபோசல் பாத்தீங்கன்னு சொன்னா சார்ட் ஒன்று அடிப்படை இருக்கு, பேசிக். அதை வந்து சொல்லுவேன், அதை வச்சுதான் எங்களுக்கு எவ்வளவு பொருத்தங்கள் இருக்குன்னு சொல்லுவேன். அது 100% உண்மைன்னு நான் நம்பினா. அது உண்மை. என்னன்னா எந்த விஷயத்த பாத்தீங்கன்னாலும் நாங்க சார்ட் பார்த்தா அப்புறம் தான் கைக்க விளைக்கிட்டாங்க, கைக்க விடையிலங்கள கைக்க விளைக்கிட்ட அப்புறம் ஒரு விஷயம் கேட்பேன், இது பிடிக்குமா உங்களுக்கு, இது செய்வீங்களா? அப்ப நான் கேட்கிற விஷயங்கள் எல்லாமே நான் ஒத்து போகுது சரியா. சிலாக்க சொல்லுவது பொய் எனக்கு தெரியல, அவங்க சொல்ற பொய் எந்த அடிப்படையில என்ன பொறுத்த வரைக்கும் அது உண்மை. சார்ட்ன்றது கூட நம்புறதை விட பொருந்துச்சு இந்த லைஃப்ல. ஓகே, அந்த எத்தனையோ பொருத்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க தானே. உங்களுக்கு பொருத்தம் கூட 80% மேலன்னு சொல்லிச்சு. 80%க்கு மேல. ஓகே, இந்த முக்கியமான பொருத்தங்கள் சொல்லுவீனா அதை தாண்டி அது கட்டாயம் இருக்கணும். அது வேற பெர்சன்டேஜ்லயும் கூட இருக்கணும். ஓகே நினைக்கிறேன். ஓகே, அப்ப கண்டிப்பா இந்த ப்ரொபோசல் அந்த ப்ராசஸ் ஒன்று இருக்கும் தானே. அவங்க போட்டோ அனுப்புவாங்க. இப்ப நாங்க படங்கள்ல தான் பாக்குறது, என்வெலப்ல ஒரு நிறைய போட்டோஸ் இருக்கு, அவங்க கொண்டு கொடுப்பாங்க, நீங்க பாக்குறது. அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நீங்க கோ த்ரூ பண்ணீங்களா? போட்டோங்கள் வைபர்ல வந்தது. ஓகே, வைபர்ல அனுப்பிச்சினா இப்ப கொஞ்சம் எல்லாமே வந்து டெக்னாலஜி வளர்ந்துட்டு போட்டோ அனுப்பல. அது கொஞ்சம் கிராஜுவேஷன் படம் நினைக்கிறேன். ஓகே, ஆனா அந்த படத்துக்கும் நேரா பார்க்கறது கணக்கு வித்தியாசம். ஆனா நான் எனக்கு தெரியும் அந்த படங்களும் இதுவும் உண்மையும் இல்ல. இப்ப ஒரு ஆளை வந்து வித்தியாசமாவே காட்டலாம் தானே படத்துல. சோ அதை வச்சு நான் முடிவெடுக்கல. நானும் எடுத்தது இவருக்கு எனக்கு போல மனசார பொருந்துமன்றதான் இந்த அடிப்படை நோக்கம். தவிர போட்டோ நான் பெருசா பார்க்க கூட இல்லை. ஏன்னா அந்த போட்டோல இருந்து ஒரு படம் தான் காட்டுச்சினோம். அவருக்கு என்ன காட்டவே இல்லை, அண்டே தான் என்ன காட்டுச்சினோம். அந்த உங்களுக்கு அதை நான் இருக்கேன் அவங்ககிட்ட தான் நான் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள போறேன்னு. அவங்க என்ன சொல்றது, எனக்கு உங்ககிட்ட கேள்வி கேட்கறதுக்கே பயமா இருக்கு. என்னன்னு சொன்னா, நீங்க 1-2 மாசம் தான் கல்யாணம் ஆகி அதுலயே ஏற்கனவே அந்த ஒரு கல்யாண பெண்ணுக்கு இருக்கிற அந்த இயற்கையா வார அந்த அந்த அடக்கம் வக்கம் அது எல்லாமே இருக்கும். ரெண்டாவது, ஒரு நாட்டுல இருந்து கம்ப்ளீட்டா வித்தியாசமான ஒரு நாட்டுக்கு உங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க, இறக்குமதி செஞ்சிருக்கிறாங்க. அதுவும் ஒரு 1 month தான் ஆயிருக்கு. அப்ப இன்னும் உங்களுக்கு நெவசா இருக்கு. இது பத்தாதன்னு நாங்க வேற
டிவி ஷோக்கு கூப்பிட்டு உங்க 2 பேரும் இருக்க வச்சு கேள்வி வேற கேட்குறோம். ஸோ உங்களோட மைண்ட் ப்ராசஸை நான் ரீட் பண்ணேன். ஸோ அதனாலேயே எனக்கே வந்து உண்மையிலேயே பயமா இருக்கு. பட் எனிவே ஐ லைக் யுவர் கட்ஸ். உண்மையிலேயே அது ஒரு பெரிய விஷயம். சீரியஸ்லி ஜோக்ஸ் அபார்ட், இவ்வளோ விஷயம் இருந்தும் அவங்க தைரியமா உங்களோட வந்திருக்காங்க இந்த ஒரு டிவி ஷோக்கு. ஸோ இந்த டிவி ஷோவை பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் அனைவரும் சத்தியமா சொல்றேன், அவருக்கு ஃபேன்ஸ் வருவாங்களோ இல்லையோ, உங்களுக்கு தான் நிறைய ஃபேன்ஸ் வருவாங்க சீரியஸ்லி. ஸோ ஸ்வர்ணா, நீங்க சொல்லுங்க, இந்த ப்ரொபோசல் மேரேஜ் உண்மையிலேயே உங்களுக்கு அவங்க போட்டோவை காட்டவே இல்லையா? இல்லை, அந்த கதைக்கிறான்னு தான் எனக்கு தெரியும். இவர் ஃபோட்டோ வந்து என் சித்தப்பாண்ட மகள் வந்து எனக்கு அனுப்பி விட்டவா வைபரில். ஆனால் வந்து அதுக்கு முன்னும் எனக்கு தெரியாது. ஆனால் வெட்டிங் வந்து எனக்கு ஓகே ஆயிடுச்சுன்னு சொல்லி எனக்கு தெரியும். ஆனால் இவர்கிட்ட ஃபோட்டோ நான் பார்க்கல. அந்த ஆனால் எனக்கு நம்பிக்கை இருந்தது, அம்மா அப்பா வந்து நல்ல நல்ல ஒரு லைஃப்பை தான் தருவீங்க எனக்குன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. வெரி ஸ்வீட். இவங்க கதைக்கும் போது அந்த யாழ்ப்பாண வாசம் வந்து அப்படியே ஐ கேன் ஃபீல் இட். ஏதோ ஸ்ரீலங்காவில் இருக்கிற மாதிரி இருக்குது. உண்மையிலேயே யூ கைஸ் ஆர் ரியலி லக்கி. ஐ திங்க் லக்ஷன் வந்து சரியான ஒரு என்ன சொல்றது, அவர் தேடின மாதிரியே அவர் வந்து அவருக்கு ஏற்ற ஆளை தான் கண்டுபிடிச்சிருக்கிறார். அவருக்கு ஏற்ற குத்தா சொல்றீங்க? இல்ல, நீங்க தானே ஆசைப்பட்டீங்க. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இவருக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கனவு இருந்திருக்கும் தானே, எனக்கு வரப்போற கணவர் வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு. எல்லா பொண்ணுங்களும் வந்து எதிர்பார்க்கறது வந்து தனக்கு வர கணவன் வந்து எப்பவுமே லைஃப் லாங்காக அன்பாக இருக்கணும், அக்கறையாக இருக்கணும், அப்படிதான் எதிர்பார்ப்பாங்க. நானும் அதைத்தான் எதிர்பார்த்தேன். மற்றது எந்த ஃபேமிலியும் வந்து அவங்களோட ஃபேமிலி மாதிரி எல்லாரோடையும் வந்து அன்பாக இருக்கணும்னு சொல்லி. உண்மையிலேயே சொல்றேன், I have started to fall in love with her. நான் எனக்கே வந்து இவங்க கதைக்கிறதெல்லாம் கேட்கும்போது லவ் வருது. அவ்வளோ ஸ்வீட்டா இருக்கிறாங்க. நீங்க கதைக்கிறத விட எனக்கு I don't know, it's so ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்கா இருக்கு சீரியஸ்லி. உங்களோட இடத்துல நான் இருந்தா நான் நினைக்கிறேன் இவ்வளோ தைரியமா துணிவா நான் இருந்து இவ்வளோ ஈஸியா கான்ஃபிடென்ட்டா the way you answering the questions, உண்மையிலே அது ஒரு பெரிய தைரியம் வேணும். சத்தியமா நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். உங்களை வந்து நீங்க இப்ப வரப்போறீங்க இன்டர்வியூக்கு அப்படின்னு சொல்லும்போது, நீங்க ஸ்ரீலங்காவில இருந்து இப்பதான் வந்திருக்கீங்க சொல்லும்போது நான் எதிர்பார்த்தது ஓகே கொஞ்சம் பயந்து தான் கதைக்க போறாங்க, குவாய்ட்டா தான் இருக்க போறாங்க. பட் சும்மா பிச்சு உதறாங்க சார். ஆனஸ்ட்லி ஐ am very much looking forward to this episode. ஓகே, நான் இனி ஸ்வர்ணாவோட தான் கதைக்க போறேன் கூட. ஸோ ஸ்வர்ணா, நீங்க சொல்லுங்க. ஸோ நீங்க இலங்கையில எந்த இடம்? யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணத்துல எந்த ஊர்? இணுவில். ஓகே, நீங்க யாழ்ப்பாணத்துல எங்க? கோண்டாவில். ஒரு 15 நிமிஷம் பைக்ல போனா 15 நிமிஷம். அதை விடுங்க, பேர்லயே இருக்கே இணுவில், கோண்டாவில். அப்பா, இவங்க வந்து அப்படியே சொர்க்கத்திலேயே நிச்சயிக்கப்பட்ட கப்பல் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து வேறொரு லெவலுக்கு போயிட்டு இருக்கு, டெக்னாலஜி வளர்ந்து வந்துட்டு இருக்கு. பட் இப்பவும் அந்த மாப்பிள்ளையோட முகத்தையே பார்க்காம ஓம் சரி அம்மா நான் கல்யாணம் பண்றேன் அப்படின்ற கலாச்சாரம் எங்கட நாட்டுல இருக்குன்னு தெரியும் போது உண்மையிலேயே எனக்கு வியப்பாவும் சந்தோஷமாவும் இருக்கு. இதை பத்தி நம்ம டீட்டெயிலா கதைக்கலாம். பட் எனக்கு தெரியும் உங்களுக்கு வந்து இன்னும் இவங்கிட்ட இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும் என்ற ஆசையா இருக்கும். அதே மாதிரி நானும் வந்து ஆசையா இருக்கிறோம். பட் அதுக்கு முன்னால நாங்க ஒரு சின்ன குட்டி பிரேக் எடுத்துட்டு வரோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லிபாரா ப்ளே வழங்கும் வெட்டிங் அண்ட் திருமணம் பவர்ட் பை பாம் பீச் ரெஸ்டாரண்ட், co-presented by நட்சத்திரா ஹோல் and OM Creatives. லிபாரா ப்ளே வழங்கும் வெட்டிங் எனும் திருமணம் சீசன் 2 பவர்ட் பை பாம் பீச் ரெஸ்டாரண்ட், co-presented by நட்சத்திரா ஹால் and OM Creatives.